சரி பார்க்கலாம். A person while trading the shares of a company observes that its price fell by 10% one day and again by 8% next day. He finally sold the share for 12,420. How much could he have saved had he sold them the previous day? சரிங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு என்னென்னா ஒரு ட்ரேடிங் கம்பெனி வச்சுருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஷேர் வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் குறையுதுன்னா 10% குறையுது. சரிங்களா? அடுத்த டேயில் வந்துட்டு எவ்வளோ குறையுது அப்படின்னா 8% குறையுது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்னா 12,420 வந்து விற்கிறாங்க. சரியா? தென் ஹவு மச் குட் ஹீ ஹாவ் சேவ்டு ஹேட் ஹி சோல்ட் தெம் த ப்ரீவியஸ் டே. அதாவது ஃபஸ்ட் நாள் வந்து 10% மட்டும் தானே குறைஞ்சிருக்கு. அப்பயே செல் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப கம்மியான விலைக்கு, அதாவது இன்னும் கொஞ்சம் அதிகமான விலை கிடைச்சிருக்கும் தானே. 12,420 ரூபாய்க்கு விற்றுருக்கணும் தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் அதிகமான விலைக்கே விற்றுருக்கலாம். கரெக்டாக? ஸோ அப்போ அது வந்துட்டு எவ்வளவு சேவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு கொஷின். சரியா? ஸோ இப்போ நார்மலாக நம்ம போட வேண்டியது தான். ஸோ எக்ஸு தான் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் எவ்வளோ முதல்ல குறையுது அப்படின்னா 10% குறையுது. எக்ஸில் 10% குறைஞ்சிருச்சுன்னா மீதி 90% இருக்கும். ஸோ 90%னா 90/100 அப்படின்னு போடுவோம். அதுக்கு பதிலாக 9/10 போட்டுக்கலாங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 10% குறைஞ்சதுக்கு பிறகு இருக்கக்கூடிய வேல்யூ இதுதான். எக்ஸு இன்ட்டு 9/10. அதாவது எக்ஸுங்கிறது தான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஷேர் ப்ரைஸு. அதில் 10% குறைஞ்சனால மீதி 90% அதில் இருக்குது. சரிங்களா? இப்போ திரும்ப வந்துட்டு என்னென்னா இதிலிருந்து 8% குறையுது. ஸோ 8% குறையுது அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 92% மீதி இருக்குங்களா? ஸோ 92/100 போட்டாச்சு. இப்படி குறைஞ்சது போக மீதி இருக்கக்கூடியது தான் 12,420. சரியா? ஸோ இது வந்துட்டு 4வது டேபிளில் வந்துட்டு அடிக்குமா? 4 அடியும். ஸோ இதை அடிக்கலாம். 4 2s are 8, 4 3s are 12. இதுவும் 4 3s are 12, 4 1s are 4, 0 5. ஸோ நெக்ஸ்ட்டு 9 டேபிளால் அடித்து பார்க்கலாம். 9 3s are 27. ரிமைண்டர் 4 இருக்கும். 9 4s are 36. ரிமைண்டர் 4 இருக்கும். 9 5s are 45. ஸோ இப்போ 23 அடிச்சோன்னா 23 1s are 23. ரிமைண்டர் வந்துட்டு 11 இருக்கும். 23 5s are. ஸோ அப்போ எக்ஸ்னுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15. இந்த ஜீரோலாம் இந்த பக்கம் வந்துச்சுன்னா 0 0 0. சரிங்களா? ஸோ அப்போ ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 15,000 தான். சரியா? அப்போ 10% அதுக்கு பிறகு 8% குறைஞ்சதுக்கு பிறகு தான் வந்துட்டு 12,420. இப்போ இதில் 10% குறைஞ்சிருச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 10% 1,500ங்களா? 1,500 இதில் குறைஞ்சிருச்சுன்னா 13,500. ஸோ அப்போது ஃபஸ்ட் நாளே அவன் விற்றுருந்தான்னா அவன் எவ்வளோக்கே விற்றுருக்கலாம்? 13,500க்கே விற்றுருக்கலாம். ஆனால் இவன் மறுபடியும் 2வது நாள் விற்கிறனால தான் 8% குறைஞ்சி 12,420 ரூபாய்க்கு விற்கிறான். ஸோ அப்போ ஒரு வேளை இவன் ஃபஸ்ட் நாளே விற்றுருந்தானே இவனுக்கு எவ்வளோ லாபம்? 13,500 ரூபாய்க்கு விற்றுருப்பானா? அப்போது 1,080 ரூபா லாபமா? கரெக்டாக 13,500 ரூபாய்க்கு விற்றுருப்பான் ஃபஸ்ட் நாளே விற்றுருந்தான். ஆனால் 2வது நாள் விற்கும்போது 12,420 ரூபாய்க்கு தான் விற்கிறான். ஸோ அப்போ நீங்கள் கழிச்சிங்கன்னா என்ன வரும்னா 10ல் 2 போச்சுன்னா 8 0 1. ஸோ 1,080 ரூபா வந்துட்டு அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நஷ்டம் ஆகுது. ஸோ ஒரு நாளில் ஃபஸ்ட் நாளே விற்றுருந்தான்னா அவன் 13,500 ரூபாய்க்கு விற்றுருக்கலாம். 2வது நாள் விற்றனால தான் 12,420 ரூபாய்க்கு விற்கிறான். ஸோ அப்போ அவனுக்கு ஒரு வேளை ஃபஸ்ட் நாளே விற்றுருந்தானா அவனுக்கு லாபம் 1,080 ரூபாய். சரியா?
ஸோ இது பர்சன்டேஜ்லேயே இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சேவிங்ஸ் இதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய சம்ஸு. ஸோ இந்த கொஷின் வந்து பார்க்கலாங்களா. த ரேஷியோ ஆஃப் ரிச்சாஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சேவிங்ஸ் இஸ் 2:1. ஸோ அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, சேவிங்ஸ் இருக்குது. ஸோ 2:1 ரேஷியோவில் இருக்குது. இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தது தான். ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா அது தனியாக எடுத்து எழுதுறோம் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு எவ்வளோ 2x, சேவிங்ஸ் வந்துட்டு 1x, இந்த மாதிரி தான் வந்து எழுதணும். If your income and expenditure are increased by 20% and 15% respectively, find the percentage of savings. இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் 2xன்னு சொல்லிட்டோம் சரிங்களா. சேவிங்ஸ் 1xன்னு சொல்லியாச்சு. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 3x. அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, சேவிங்ஸ் இருக்குது, இது ரெண்டு இன்கம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? இன்கம் வந்துட்டு வரும் தானே. ஸோ கரெக்டு தானே. ஸோ இன்கம் வந்து வரும். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்கம். ஓகேவா. சப்போர்ட் 2x, 1x, 3x இது எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸு, இது இன்கம். இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் இப்போ 20%. எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்ன ஆகுதுன்னா 20% இன்க்ரீஸ் ஆகுதான். அடுத்ததாக இன்கம் 20% இன்க்ரீஸ் ஆகுதான். இன்கம் 20% இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸ்பெண்டிச்சர் 15% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போது இப்போ சேவிங்ஸில் வந்துட்டு என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது பாருங்கள், எக்ஸ்பெண்டிச்சர் இப்போ வந்துட்டு 2xன்னு சொல்லலாம், அல்லது 20xன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ 20xனால் இது 10x, இது 30x. ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் அப்படி வச்சுக்கிறேன். எக்ஸ்பெண்டிச்சர் 2xன்னு எடுத்துகிட்டுனா சேவிங்ஸ் 1x, அல்லது 20xன்னு எடுத்துகிட்டுனா சேவிங்ஸ் 10x. சரிங்களா. ஸோ 20x, 10x, 30x அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் 20xனால் அதில் 10% வந்து 2 10% 2, 15% 5% என்ன இதில் பாதியா 1 அப்படின்னா ஈக்குவல் டு 3. ஸோ 15%னால் வந்துட்டு 3. அப்போ புதுசு எவ்வளோ இப்படியே இருக்குன்னா 23x இருக்கும். அதே போல் இதுவும் பாருங்கள், இதில் 10% வந்துட்டு 3 வரும், 20% வந்துட்டு இன்ட்டு 2 போட்டோன்னா 6. அப்போ இதை வந்து எப்படி இருக்குன்னா 36x இருக்கும். சரி, அதாவது இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகி 23x ஆயிடுச்சு, இன்கம் வந்துட்டு 36 ஆயிடுச்சு. அப்போது இந்த சேவிங்ஸ் எவ்வளோவா இருக்கும்? 36ல் 23 போச்சுன்னா மீதி இருக்கக்கூடியதெல்லாம் சேவிங்ஸா? சேவிங்ஸ் எவ்வளவு? 13x. ஸோ 23 + 13 வந்துட்டு 36 வந்துட்டு கிடைக்கும் நமக்கு. ஸோ 36 வந்துட்டு கிடைக்கும். ஸோ சேவிங்ஸ் வந்துட்டு 13. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சேவிங்ஸில் எப்படி மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். சேவிங்ஸ் முன்னாடி 10x இருந்துச்சு, இப்போ 13x இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3x. ஸோ 3x இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 10லேருந்து 3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது 10xல் 3x எவ்வளோ பர்சன்டேஜ்? ஸோ ப்ளஸ் தானே. ஸோ எக்ஸ் கேன்சல் ஆயிரும், 0 கேன்சல் ஆயிரும், ஈக்குவல் டு 30%. இதுதான் வந்துட்டு ஆன்சர். சரி, ஸோ இப்போ இந்த இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சேவிங்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தடில் நம்ம போடலாம். ஸோ அது இங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அல்லது டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்துக்குவோம். அடுத்தது சேவிங்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். ஸோ அப்போ இது ரெண்டையும் சேர்த்துனா தானே இன்கம். ஸோ இன்கம் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு இங்கே ரேஷியோ, எக்ஸ்பெண்டிச்சருக்கும் சேவிங்ஸ்க்குமான ரேஷியோவை நம்ம இங்கே இந்த இடத்துல எடுத்துக்குவோம். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம்னாலும் நமக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக கிடைக்கும். சரியா. இப்போ நம்ம இதை போடலாம்.
இந்த இடத்துல எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எக்ஸ்பெண்டிச்சர் 15% இன்க்ரீஸ் இருக்கா, அப்போ 15% எடுத்துக்கலாம். இங்கே எடுத்துக்குவோம். 15% இன்க்ரீஸ் தானே ஆகுது, அதனால் ப்ளஸ் எடுத்துக்கோங்க. சேவிங்ஸ் நமக்கு கண்டுபிடிக்கணும், அதனால் சேவிங்ஸை வந்துட்டு நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்துனா என்ன வரும், இன்கம் வரணுமா. இன்கம் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, இன்கம் எவ்வளோ பர்சன்டேஜ்னால் 20%. ஸோ அப்போ அந்த 20%ங்கிறது இங்கே எடுத்துங்க. இன்க்ரீஸ் தான், ப்ளஸ் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸ்பெண்டிச்சருக்கும் சேவிங்ஸ்க்கு இருக்கக்கூடிய ரேஷியோ எவ்வளோ, எக்ஸ்பெண்டிச்சருக்கும் சேவிங்ஸ்க்கு இருக்கக்கூடிய ரேஷியோ 2:1. இங்கே 2:1. சரியா. இப்போ என்ன பண்ணணும்னா இதையும் மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா. முதல்ல எழுதிடலாமா. 15 × 2 + x × 1. சரியா, எழுதியாச்சா. இப்போ இதுக்கு அடுத்தது இதை டிவைட் பண்ணணும். எதாலன்னா இதே 2ஆலையும் 1ஆலையும் 2 + 1ஆல் டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ தான் இந்த நடுவில் எழுதியிருக்கோம்ல, இந்த வேல்யூவாக இருக்கும், 20ஆக இருக்கும். சரிங்களா. ஸோ இப்போது பார்த்துடலாமா. ஸோ 15 × 2 = 30 + x = 20 × 3 60 வரும். அப்போ x = 30. ஸோ ப்ளஸில் தானே வந்திருக்கு, +30. அப்படின்னு என்ன அர்த்தம்னா சேவிங்ஸும் 30% இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதனுடைய அர்த்தம். அதே ஆன்சர் தானே வந்திருக்கு. பட் வந்துட்டு முன்னாடி நம்ம போட்டதை காட்டிலும் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா. நம்ம இதே மாடலில் வேறு சம்ஸ் வந்து பார்க்கலாம். A person saves 10% of his monthly income. If his monthly income increases by 30%, he saves 20% more than the previous savings. The percentage increase in his expenditure. ஸோ இந்த அளவு எக்ஸ்பெண்டிச்சரில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் எக்ஸ்பெண்டிச்சரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், சேவிங்ஸ் இந்த பக்கம் எடுத்துக்கலாம். சேவிங்ஸ் வந்து 20%. ஸோ ப்ளஸ் 20% தான். ரெண்டையும் சேர்த்தனா நமக்கு என்ன வரணும், இன்கம் வந்துட்டு 30% இன்க்ரீஸ் தான், அப்போ +30 தான். ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் ரேஷியோ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் ரேஷியோ நமக்கு டேரெக்டாக கொடுக்கல, பட் வந்து ரேஷியோக்கு பதிலாக வேறு கொடுத்துருக்காங்க. என்ன, a person saves 10% of his monthly income. அவர் 10% சேமிக்கிறான்னா மீதி இருக்க 90% என்ன பண்ணுவான், செலவு தானே பண்ணுவான். ஸோ 10% சேமிக்கிறான். ஸோ அப்போ மீதி இருக்கக்கூடிய 90% என்ன பண்ணுவான், செலவு தான் பண்ணுவான். அப்போ இது ரெண்டுக்கும் இது எடுங்க ரேஷியோ, பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிரும், 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 9:1. ஸோ 9:1ங்கிறது எழுதிக்கிங்க. இப்போ என்ன பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்ததாக ப்ளஸ் இதையும். ஸோ x × 9 9x ப்ளஸ் 20 × 1 20 டிவைடட் பை 9 + 1 10. இது பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இந்த நடுவில் இருக்கக்கூடிய இன்கம் வந்து கிடைக்கும் 30. ஸோ 9x + 20 = 30 × 10 300. ஸோ இப்போ 9x = 320 போச்சுன்னா எவ்வளோ வருங்க, 280. ஸோ 9 3s are 27, remainder 1, 9 1s are 9. ஸோ ரிமைண்டர் வந்து திரும்ப 1 இருக்குமா. ஸோ 31.1%. சரிங்களா. ஸோ 31.11% தான் இதுக்கு ஆன்சர். ஸோ இப்போ இந்த மெத்தட் புரியுது தானே. ஸோ இது ரெண்டு மெத்தட்லேயும் நம்ம போடலாம். இப்போ இதுக்கு பேர் அலிகேஷன் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அது டிக்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆச்சுன்னா +ன்னு எடுத்துக்குவோம்,
இல்லைனா மைனஸ் போட்டுக்குவோம். டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்கன்னா மைனஸ் முன்னாடி வந்து நம்ம போட்டுக்குவோம். சரியா? ஸோ இது ரெண்டையும் நம்ம சேர்க்கும் போது நமக்கு என்ன வரும்? இன்கம் வந்து வரும். சரிங்களா? இன்கம். ஸோ இதை நம்ம வந்துட்டு இங்கே கீழே என்ன எடுத்துக்கணும்னா ரேஷியோஸ் வந்து எடுத்துக்கணும். ஸோ இதை வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ்டு மெத்தட். இதை நம்ம வந்துட்டு இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு போட்ட மெத்தட் வந்துட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தட். அது நீங்கள் பெருசாக ஞாபகம் வச்சுக்கணுங்கிற தேவையில்லை. நீங்களாக யோசிச்சிங்கனாவே போட்டலாம். பட் இந்த மெத்தட் வந்து நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா தான் இதை வந்துட்டு போட முடியும். ஆனால் ஃபாஸ்ட்டாக போட்டு முடிச்சிடலாம் இந்த மெத்தடில் சரியா?